2 இட்லி, ஒரு வடை. உனக்கு? பூரி. போதும். ஜாதி வரையை துண்ண மாதிரி பேசினவனே படாவில் போச்சிட்டாங்களாம். ஆனால் 16 பேரை கொண்டு சுற்றிட்டு இருக்கோன்னே ஒரு ஃபோட்டோ கூட பிடிக்கல. என்னடா அது? நம்ம ஆளுங்களா கடைசி வரைக்கும் பிடிக்க மாட்டாங்க. அவனா போய் செல்லுக்குள்ளே உட்காந்தாதான் உண்டு. ஹேண்ட் வாஷ் பண்ணுறேன். ஹாய் சார், என் பார்த்திபன். விஸ்வநாத், உட்காருங்க. தேங்க்யூ. சொல்லுங்க. ஆக்சுவலி டேய் சத்தியமூர்த்தி, உனக்கு எதிரான ஆதாரம் எல்லாமே எங்கிட்ட தான்டா இருக்கு. நீ கூடிய சீக்கிரம் மாட்ட போற. ஆமா நீ மாட்ட போற. ஃபாதர், சத்தியமூர்த்தி செஞ்ச எல்லா கொலைக்கும் எங்ககிட்ட ஆதாரம் இருக்கு. ஆமா ஃபாதர், அவன் குற்றவாளி. அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். ஒரு நிமிஷம். ஹலோ சத்தியமூர்த்தி. நான் சத்தியமூர்த்தி பேசுகிறேன். நீ செஞ்ச கொலைக்கெலாம் ஆதாரம் இருக்குன்னு 2 பேர் வந்திருக்காங்க. அவங்க பேர் பார்த்திபன், ஜெரால்ராஜ். அவங்க பேர் பார்த்திபன், ஜெரால்ராஜ். இவங்க 2 பேரும் உங்ககிட்ட அமுச்சு வைக்கிறேன். நீ பார்த்து கொண்டுடு. சரி, நீங்கள் 2 பேரும் அவரை போய் பாருங்கள். நான் அவர்கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன். அவர் உங்களை கொண்டுடுவார். தேங்க்யூ ஃபாதர். காட் பிளஸ் யூ மை சைல்ட். அப்புறம் எங்கே போகிறோம்?
கல்லறைக்கு. மறுபடியுமா? எதுக்கு? எல்லாம் உன் விஷயமா தான். போ. எனக்கே அந்த கனவு வந்துச்சு. கனவுல வந்த 2 பேர் யாரு? எனக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? யார் அந்த சத்தியமூர்த்தி? தேட ஆரம்பிச்சேன். ஹலோ மெட்ராஸ் மிரர். சார் ரிப்போர்ட்டர் பார்த்திபன் அர்ஜென்ட்டாக பேசணும். இருக்காரா? ஓகே. பார்த்திபன் சார், என் பேர் ஜெரால்ட் ராஜ். நான் உங்களை அர்ஜென்ட்டாக மீட் பண்ணணுமே. இல்லை சார், ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் என் கனவுல வந்தீங்க. ஸோ இந்த ஜெரால்ராஜ் கனவுல வந்த விஷயந்தான் இதெல்லாம் இல்லையா? யா, எக்ஸாக்ட்லி. இதில் கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லையே. ஆப்வியஸ்லி கனவுல லாஜிக்கெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா சத்யமூர்த்திங்கிற சீரியல் கில்லர், அவனை எப்படியாவது ட்ராக் பண்ணணும்னு நினைக்கிற ரிப்போர்ட்டர் நீங்கள் 2 பேருமே இந்த கேஸுக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத ஜெரால்ராஜ் கனவுல வந்திருக்கீங்க. ஒருவேளை அவர் மூலியமா உங்களுக்கு ஏதாவது கீ எவிடன்ஸ் கிடைக்கலாம். மிஸ் பார்த்திபன், டூ ஒன் திங், கிவ் மீ 2 days டைம். நான் ஜெரால்டோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ், அவருடைய கனவு 2ஐயும் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேனே. ஆனால் ஒன்று, நான் சொல்கிறது 100% கரெக்டாகவும் இருக்கலாம், இல்லை டோட்டலி ஆப்போசிட் டைரக்ஷனில் கூட உங்களை லீட் பண்ணலாம். ஹலோ மிஸ்டர் பார்த்திபன், ஒரு முக்கியமான விஷயம். ஜெரால்ராஜோட கனவையும் அவருடைய ஸ்கேன் ரிப்போர்ட்ஸையும் அனலைஸ் பண்ணி பார்த்ததுல ஐ ஹவ் கம் டு அ ஷாக்கிங் டெரிவேஷன். உருவத்தாலையும் பேராலையும் வேறுபட்டு இருக்கிற ஜெரால்ராஜ், சத்யமூர்த்தி, இவங்க 2 பேருமே ஒருத்தர் தான். என் பேர் ஜெரால்ட் ராஜ். நீங்கள் என் கனவுல வந்தீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜெரால்ராஜோட பின்மண்டையில் யாரோ பலமாக தாக்கியிருக்காங்க. அதுல அவர் தன்னுடைய ஞாபக சக்தியை இழந்துட்டாரு. இந்த தாக்குதல்ல ஏற்பட்ட அம்னிஷாவால தான் அவருடைய ஆழ் மனசுல பதிஞ்சிருந்த விஷயங்களே அவருக்கு கனவா வந்திருக்கு. அதை தான் உங்ககிட்ட வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. நீங்க கொடுத்த மெடிக்கல் ரிப்போர்ட் படி ரீசெண்டா அவர் பின்தலையில ஏற்பட்ட இன்னொரு அதிர்வால அம்னிஷா படிப்படியா குறைஞ்சி நினைவுகள் திரும்பிக்கிட்டு இருக்கு. ஆனா ஒண்ணு, இந்த ஜெரால்ராஜ் என்னைக்கு முழுசா பழைய சத்தியமூர்த்தியா மாறுறானோ அந்த நாள் அவனுடைய முதல் டார்கெட் நீங்க தான் மிஸ்டர் பார்த்திபன். மிஸ்டர் பார்த்திபன், ஆர் யூ தேர்? இல்லை, வெறும் கனவு வச்சு எப்படி அவ்வளோ ஷோராக சொல்கிறீங்க? வெறும் கனவு இல்லை மிஸ்டர் பார்த்திபன். ஜெரால்ட் கனவுல வந்த ஒவ்வொரு விஷயமும் ரியாலிட்டியோட பர்ஃபெக்டா ரிலேட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், அவன் கனவுல பைத்தியக்காரனாகவும் ஃபாதராகவும் வந்தது வேற யாரும் இல்லை, தான் தான் சத்தியமூர்த்தின்னு தெரியாம ஜெரால்ட்
சத்தியமூர்த்தி கொடுத்த வடிவம் தான் இதெல்லாம். அப்புறம் அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலில் சண்டை போட்டுக்கிட்டது, அந்த ஃபாதர் தனக்கு தானே பேசிக்கிட்டது. ஹலோ சத்தியமூர்த்தி. ம், நான் சத்தியமூர்த்தி பேசுகிறேன். இதெல்லாம் அவனுக்குள்ளேயே நடந்த மனப்போராட்டம் தான். பட் கடைசியாக உங்கள் பின்னாடி பைக்கில் உட்காந்துட்டு இருந்தது ஜெரால்ட் ராஜ் இல்லை சார், சத்தியமூர்த்தி. இஸ் கமிங் ஃபார் யூ மிஸ்டர் பார்த்திபன். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கே. உங்கள் மெமரி கூட ஆல்மோஸ்ட் ரெக்கவர் ஆகிடுச்சு. அல் டூ ஒன் திங், நான் இதுக்கு முன்னாடி கொடுத்த டோசேஜை குறைச்சி கொடுக்குறேன், நீங்கள் அதே ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் யூ கேர் ஃபார் அ காஃபி? யா ஷூர். ஹாய் சார், என் பார்த்திபன். ஹலோ, நான் ஜெரால்ட் ராஜ் பேசுகிறேன். சத்தியமூர்த்திக்கு எதிரான ஆதரவுலாம் என்கிட்ட இருக்கு. நான் இருக்கிற கல்லறைக்கு உடனே வா, தரேன். அவங்க பேரா? ஜெரால்ட் ராஜ், பார்த்திபன். பார்த்திபன். பார்த்திபன் சார், என் பேர் ஜெரால்ட் ராஜ். நீங்கள் என் கனவுல வந்தீங்க. எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல ஜெரால்ட். உங்களுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இன்ஃபேக்ட் இதுக்கு முன்னாடி நம்ம மீட் பண்ணி பார்த்துக்கிட்டது கூட இல்லை. நான் ஒரு பத்திரிக்கை ரிப்போர்ட்டர், நீங்கள் தற்சமயம் வேலை இல்லை சார். நமக்குள்ள. ஆமாம், என்ன எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க? இல்லை சார், உங்கள் மூஞ்சி. அது இல்லை பாஸ், இந்த மூஞ்சி மெட்ராஸ் மிரரில் தான் வேலை செய்யுதுன்றது எப்படி கண்டுபிடிச்சிங்க? அதுவா சார், என் கனவுல சத்தியமூர்த்தின்னு ஒரு பேர் வந்துச்சு. எங்கேயோ கேள்விப்பட்ட பேராக இருக்கேன்னு ரிசர்ச் பண்ணும்போது தான் 3 வருஷத்துக்கு முன்னாடி 16 கொலைகள் பண்ணி சென்னையை கதிகலங்க வச்சவன் அவனே தெரிய வந்துச்சு. அவனை யாரும் பார்த்ததில்ல, யாராலும் பிடிக்க கூட முடியல. போலீஸால் கூட அவன் பேர் வரைக்கும் தான் கண்டுபிடிக்க முடிஞ்சது. இன்ஃபேக்ட் அது கூட ஒவ்வொரு க்ரைம் சீன்லேயும் அவனாக எழுதி வச்சுட்டு போனது தான். அவங்களே ட்ராப் பண்ண கேஸை நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதா மீடியா பர்சன் ஒருத்தர் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன். அதான். ஓகே, நான் கொஞ்சம் வெளியே கிளம்பணும். உங்கள் கனவை பற்றி எல்லாத்தையும் எழுதி வச்சுருக்குன்னு சொன்னீங்கல்ல, கொடுத்துருப்போங்களேன். அல்காலி பேக்கா? ஆமாம் சார். ஆக்சுவலாக எனக்கு இந்த கனவுக்கு அர்த்தம் இருக்குன்னு சொல்கிறதெல்லாம் சுத்தமாக நம்பிக்கை இல்லை. பட் இந்த கேஸை சால்வ் பண்ணுறது தான் என் கனவு. ஓகே சார், நான் இந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அவர் எடுத்துகிட்டு சொல்லிடுறேன். தேங்க்யூ சார். ஹலோ. ஹலோ மிஸ்டர் ஜெரால்ட் ராஜ், உங்கள் கனவை டீகோட் பண்ணுறதுக்கு ஒரு ஆளை பிடிச்சிட்டேன். அவர் எந்த மாதிரி கனவாக இருந்தாலும் அது என்ன மீன் பண்ணுதுன்னு சொல்லிடுவாராம். அவருக்கு உங்கள் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் வேணுமே. சார், மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ்னால் என்னென்ன ரிப்போர்ட்ஸ்லாம் எடுக்கணும் சார்?
பார்த்திபன் சார், பார்த்திபன் சார், என்ன சார் தலையில் கட்டு? அது பைக்லேருந்து கீழே வந்துட்டேன் சார். சின்ன அடி தான், ஒன்றும் இல்லை. நீங்கள் கேட்ட ரிப்போர்ட்ஸ். ஆமாம், இது அடிபடுறதுக்கு முன்னாடி எடுத்தீங்களா இல்லை? இல்லை சார், அடி நேற்றே பட்டுடுச்சு. ஆனால் ரிப்போர்ட்ஸ் இன்றைக்கி தான் எடுத்தேன். நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு இருந்தேன், நீங்களே வந்துட்டீங்க. மிஸ்டர் விஸ்வநாதன் 7:30க்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு. நீங்கள் எதில் வந்திருக்கீங்க? ஒரு மயிரும் தேவையில்லை. நான் கொடுத்தா நான் திருப்பி கொடு. குட்ரா தக்குரா. நீ தேடிக்கிட்டு இருக்க சத்தியமூர்த்தியே நான் தான். இதுக்கு மேல அவங்ககிட்ட போய் என்னடா கேட்க போற? ஆமா, அவன் அவ்வளோ பெரிய ஆளா? கனவு வச்சு என்ன கண்டுபிடிச்சிருவான். அவனை பார்க்கணுமே. என்ன பண்ணலாம்? இவ்வளோ நாளாக ஜெரால்ராஜா இருந்தேன். இப்போ பழைய சத்தியமூர்த்தியா மாறிட்டேன். இன்னைக்கு ஒரே ஒரு நாள் பார்த்திபனா மாதிரி அவரை போய் பார்த்துட்டு வந்துட்டேன். நான் பார்த்திபனா மாறிட்டா அப்போ நீ சார் என் பார்த்திபன். விஸ்வநாத், இந்த ஜெரால்ராஜ் கனவுல வந்த விஷயம்தான் இதெல்லாம் இல்லையா? நான் சொல்றது 100% கரெக்டாகவும் இருக்கலாம், இல்லை டோட்டலி ஆப்போசிட் டைரக்ஷனில் கூட உங்களை லீட் பண்ணலாம். நீங்கள் டைரக்ஷனை மட்டும் சொல்லுங்கள், அது கரெக்டாக தப்பான்னு நான் சொல்கிறேன். ஜெரால்ராஜ், சத்யமூர்த்தி இவங்க 2 பேருமே ஒருத்தர் தான். இல்லை, வெறும் கனவு வச்சு எப்படி அவ்வளோ ஷோராக சொல்கிறீங்க? நீங்கள் கொடுத்த மெடிக்கல் ரிப்போர்ட் படி ரீசெண்டாக அவர் பின்தலையில் ஏற்பட்ட இன்னொரு அதிர்வால அம்னீஷியா படிப்படியாக குறைஞ்சி நினைவுகள் திரும்பிக்கிட்டு இருக்கு. இந்த ஜெரால்ராஜ் என்னைக்கு முழுசா பழைய சத்தியமூர்த்தியா மாறுறானோ அந்த நாள் அவனுடைய முதல் டார்கெட் நீங்க தான் மிஸ்டர் பார்த்திபன். இஸ் கமிங் ஃபார் யூ. என்ன மிஸ்டர் ஜெரால்ராஜ், ஷர்ட்டில் ரத்தம்? அது ஒன்றும் இல்லை டாக்டர், சும்மா பை த வே டாக்டர், இனிமே என் பேர் ஜெரால்ராஜ் இல்லை, சத்யமூர்த்தி.
ஆச்சு. விக்டிம் பேர் விஸ்வநாதன். ரீச் ஆன ரிப்ளை கொடுங்க. ஓவர். சார், வாங்க மகேஷ், உட்காருங்க. இவர் எஸ்ஐ வசந்தகுமார் சார். கமிஷனர் ஃபோன் பண்ணியிருந்தாரு. நான் இன்னைக்கு டியூட்டியில் இல்லை, அதான் அர்ஜென்ட்டாக இங்கேயே ஒன்று வர சொல்லிட்டேன். என்னோட பழைய கேஸ் ஒன்று ரீஓப்பன் பண்ண சொல்லியிருக்காரு. சத்தியமூர்த்தி 16 கொலை. 18. நான் சொன்ன கேஸ் ஃபைல் சார். எனக்கு 4 யங் அண்ட் டைனமிக் ஆஃபீஸர்ஸ் வேணும், ஒரு சீனியர் ஆஃபீஸர். சீனியர் சார், நம்ம R9 இன்ஸ்பெக்டர் பஷீர் சார். யாரு? சார், R9 இன்ஸ்பெக்டர் பஷீர். நாளைக்கு மார்னிங் 10 o'clock எல்லாரையும் ஆஃபீஸில் அசம்பிள் பண்ண சொல்லுங்கள். சார். மறக்காமல் இந்த கேஸ் ஃபைலோட காப்பி ஒன்று கொடுத்துருங்க. ஓகே சார். சார், இந்த மர்டர்ஸோட மோட்டிவ் என்ன? தெரியல, அதுலேருந்து தான் ஆரம்பிக்க போகிறோம். இந்த தடவை அவனை விடுறதா இல்லை.